இந்த அரசியல் படங்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு சிக்கலான அரசியல் படங்கள் நிறைய எழுதுனவன் நான் தான். நிறைய சென்சார் பிரச்சனையில் நிறைய சந்திச்சிருக்கேன். இதை நான் சொன்னோம்னா கொஞ்சம் வேற மாதிரியான கலர் கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். தம்பி ராம்தேவுக்கு அது பிரயோஜனப்படலாம். செல்வமணி சொல்லும் போது ஆரம்பித்தார் மக்களாட்சி படத்தை பற்றி. அந்த காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருந்தது, ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னார். அந்த படமும் மக்களாட்சி நான் எழுதின படம் தான். அந்த படம் சென்சார் சென்னையில் பண்ணலை, மம்முட்டி சாருடைய ஹெல்ப்பில் கேரளா போய் பண்ண படம் சென்சார் மக்களாட்சி. இப்போ ஞான ராஜசேகரன் சென்சார் ஆஃபீஸர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் கேரளா போய் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. ஏன்னா அப்போவே அந்த சென்சார் பயம் இருந்தது. ஏழை ஜாதின்னு விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம், தயாரிப்பாளர் பெங்களூர் சேர்ந்தவர், அவங்களுக்கு பெங்களூர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த படத்தை சென்சாரை பெங்களூரில் பண்ணோம். முடிச்சுட்டு நானும் இப்ராஹி ராவுத்தரும் அந்த சென்சார் ஆஃபீஸர் கூட இந்த சில கட்ஸு கொடுத்தாங்க. சரி இந்த கட்ஸ்லாம் இல்லை சார் கொஞ்சம் விட்டுருங்கட்டு ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க சொன்னார். நீங்கள் கொடுத்த கட்ஸோடு இப்போயே போனீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும். கொஞ்ச நேரம் ஆனால் கூட சென்னைக்கு தகவல் போயிடுச்சு, இந்த படம் வராது என்னன்னாங்க. அப்படி வந்துட்டோம். இது ஏழை ஜாதி. மாநகர காவல் ஏவிஎம் படம், அது அரசியல் படம். சென்சார் அதை நான் தான் எழுதினேன். உட்கார்ந்துருக்காங்க சரவணன் சார், இப்படி குறுக்க நெருக்கு நடந்துக்கிட்டே இருக்கார். படம் முடிஞ்சு சென்சார் அதிகாரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஜாலியாக பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட சரவணன் சார் ரொம்ப டென்ஷனில் அலைகிறாருன்னதுமே காதில் கேட்டுருச்சு. தெரியும் பார்த்தாரு, 150வது படம் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சென்சார் வாசலில் இப்படி டென்ஷனில் நான் நின்னது இல்லை, நீங்கள் நிற்க வச்சிட்டீங்க அப்படின்னாரு. வந்துருச்சு. ஏன்னா இந்த சென்சார் அதிகாரிகள் எப்படின்னா ஒரு படத்தில் ஒன்று விடுவாங்க, அதே வேற ஒரு குரூப்பாகும் அதே டைலாக்கும் அதே விஷயம் விட மாட்டாங்க. நம்ம அதை ஆர்கியூ பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அந்த படத்தில் அந்த டைலாக் விட்டுறீங்களே, இந்த படத்தில் டைலாக் விட்டுறீங்களா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வேற டீம், இது வேற டீம். நான் பூந்தோட்ட காவல்காரன் ஒரு விஜயகாந்த் படம், எஸ் சந்திரன் சார் நானும் பேசிகிட்டு இருந்தோம். அவரை எப்படி காமெடியாக பண்ணும் போது நாவலர் நெடுஞ்செழியன் உங்களுக்கு தெரியும், அவர் மெல்லிசா மீசை வச்சிருப்பார். ஒரு பேசும்போது அவருடைய பேச்சே ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையோட முடிக்க மாட்டார். நான் சந்தோஷப்பட்டேங்கிற மேட்டரை நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன், உகையுற்றேன், ஆனந்தப்பட்டேன், இப்படி ஒரு 4-5 வார்த்தை போட்டு முடிப்பார். அண்ணே அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி நாவலர் நெடுஞ்சல் மாதிரியே மீசை வச்சு அவர் என்ன மேடையில் பேசுவாரோ அதே டெண்டில் பேசியிருப்பார். இந்த படம் சென்சாருக்கு போகுது. படம் முடிஞ்சிட்டு 3 மணி நேரம் வெளியே வரல சென்சார் அதிகாரிகளும் உறுப்பினர்களும். இப்போ இப்ராஹிம் ராவுத்தர் தவிக்கிறார், 3 hours ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்ட்டு. கூப்பிட்டாங்க, உள்ளே போனோமா, அவங்க கேட்டார் ஆஃபீஸரு, உறுப்பினர் உட்காந்துருக்காங்க, அந்த எஸ் சந்திரன் கேரக்டர் நீங்கள் யாரை மனசில் வச்சு பண்ணீங்க அப்படின்னாரு. நான் ஒன்று யாரையும் மனசில் வச்சு பண்ணல சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் ஒரு அரசியல் தலைவரை மனசில் வச்சு பண்ணீங்க இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறேன். ஒரு சீன் வரும், அதில் அவருக்கு 2 அசிஸ்டன்ட் வருவாங்க எஸ் சந்திரனுக்கு. ஒரு ஹீரோ வில்லன்கிட்ட ஒரு தப்பான ஒரு நியூஸ் சொல்லிவிட்டு நம்பர் 1 போ அப்படிம்பாரு, ஒருத்தன் போவான். நம்பர் 3 போ அப்படிம்பாப்புல. நம்பர் 2 யாருன்னு ஒருத்தன் கேட்பான், எப்போவுமே நான் தான் பாரு. அண்ணனுக்கு அரசியலுக்கு தெரியும், என் ஞாபகம் நெடுஞ்செழியன்னு எப்பவுமே நம்பர் 2வாக தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்டார், எல்லாம் ஓகே, நீங்கள் யார் மனசில் வச்சு பண்ணலன்னு சொல்கிறீங்க, இந்த சீனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னாரு. 1 போனீங்க, நீங்கள் நம்பர் 2 யாருன்னீங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. உண்மையை சொல்லுங்கள், சொன்னால் விட்டுறோம், சொல்லலைன்னா இந்த கேரக்டரை தூக்கிடுவோம்னாங்க. இப்போ யோசனை பண்ணுங்க, சொன்னால் ஆமாங்கன்னு சொல்லி தூக்கிட்டா சிக்கல், இல்லைன்னு சொன்னாலும் தூக்கிடுவாங்க மாதிரி. ஆமாம் சார் நான் ஒத்துக்கிட்டேன், நாவலர் நெடுஞ்சல் மாதிரி, பட் தப்பாக காட்டலையே சார் அப்படின்னு சொன்ன பிறகு விட்டாங்க. அப்போ அவர் ராகவன் அப்படின்னு நினைக்கிற அந்த தேர்தல் அதிகாரி, தாய்மொழிங்கிற ஒரு படம், தாய்மொழிங்கிற ஒரு படத்தில் ஒரு பஞ்சாயத்து, சரத் சார்லாம் உட்காந்துருக்க, மன்சூர் அலிகான் வருவாப்புல வில்லன். மன்சூர் அலிகான் வரும்போது பஞ்சாயத்து தலைவர்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்போ நான் ஒரு டைலாக் போட்டிருந்தேன். கூட்டத்தில் ஒருத்தன் பேசுகிறான், சட்டசபையில் முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி
இவங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே எந்திரிச்சு நிற்கிறான்னு போட்டேன். ஒரு லேடி 3 பேர் வைக்கலாம், அதை சீனை தூக்கணும் அப்படின்னாரு. அந்த டைலாக்கெல்லாம் நான் அந்த மாட்ட கேட்குறேன், லேடி எதுக்குமா சொல்லணும். இல்லை நீங்கள் வந்து தப்பாக எழுதிருக்கீங்க. என்ன எழுதிருக்கேன்? சட்டசபையில் முதலமைச்சர் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் வரும்போது சபாநாயகரை எந்திரிச்சிருக்க மாதிரி சபாநாயகரை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னாரு. இப்போ நான் சொன்னேன் அந்த மாட்டேன், நான் சபாநாயகரை நான் அசிங்கப்படுத்தலை, சபாநாயகர் அவரே அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. இது நாட்டில் நடந்துச்சா இல்லையான்னு கேட்டதுமே ஆர்கியூ பண்ணுறாங்க. இல்லைம்மா, நாட்டில் என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருக்கேன், நடக்காத சொன்னீங்கன்னா கட் பண்ணுங்கும் போது அந்தம்மா உணர்ச்சி வசப்பட்டு இல்லை நீங்கள் இப்படி விட்டா ஜெயா கோவச்சுக்கோ அப்படின்னாப்புல. அதாவது அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு போருக்கு ஜெயா கோவச்சுக்கோ அப்படின்னாப்புல. அதை அப்படியே எழுதி கொடுங்க தூக்கிங்க அப்படின்னு. அதை எப்படி எழுதி கொடுக்க சொல்கிறீங்கன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் இதை மட்டும் எடுத்துருக்கோ, ஏற்கனவே 6 கட்டு கொடுத்துருக்கோம்ல, அந்த கட்டு வேண்டாம் வச்சுக்குங்க அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நிறைய சென்சாரில் அரசியல் படங்கள்லாம் பிரச்சனை வரும். ஒவ்வொரு இப்போ அரசியல் சார்ந்தவர்கள் நிறைய பேர் சென்சார் உறுப்பினர்களாக இருக்காங்க. நாம் சாமர்த்தியமாக சொல்கிற பதில்கள்லையும் அதில் வந்து அவங்க வந்து இது பதில் சொல்ல முடியாமல் விட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம வந்து பேசாமல் அமைதியாக சரிங்க சார் அந்த கட்டு நாங்கள் கட் பண்ணிடுறோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. எந்த சீனாக இருந்தாலும் உதாரணம் வச்சுக்கோங்க. இந்த சீனை நீங்கள் தூக்குங்கன்னா இது நாட்டில் நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டோம்னா இதை பண்ண நிச்சயமாக தப்பிச்சு வந்துடும். இப்போ தம்பி ரவி மரியா அவருக்கு நகைச்சுவை வரும், வில்லனா பண்ணுவார், ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அதில் ஹைலைட்டு சிரிக்கிறது தான், சிரிக்க வைப்பார். இந்த படத்தில் சிரிக்க வைக்க போகிறாரா எல்லாரையும் சிக்க வைக்க போகிறாராங்கிறது படம் வந்த பிறகு தெரியும். நன்றி, வணக்கம்.